கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி இந்த கிருபையின் பதில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 174 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா இது தேவையான விஷயங்களை பேசிட்டு வரும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. நம்மளை ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்துறாரு, எப்படியெல்லாம் வாழ வைக்கிறாருன்றதை நம்ம எப்பவுமே நன்றியோடு நினைவு கூர்ந்து அவரை துதிச்சு அவருக்கு நன்றி செலுத்தி நாம் அவருக்கு முதலிடம் கொடுத்து பிறரை நேசித்து வாழும்போது நம்மளை ஆண்டவர் எப்பவும் சமாதான சந்தோஷத்தில் நடத்துவார், ஆசீர்வாதத்தில் நடத்துவார், செழிப்பின் பாதையில் நடத்துவார். நாம் தொடர்ந்து யாத்திராகமத்தில் மோசே எப்படி ஆண்டவர் தெரிந்து கொள்றான்றதை பற்றி பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டு. யாத்திராகமத்தில் மோசையை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொள்கிறாரு, அவருக்கு எப்படி ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு சூஸ் பண்ணுறாரு, அவரோட நடத்துதல் எப்படின்றத பார்த்தோம். இப்போ தொடர்ந்து கண்டினியூ பண்ணும். மோசேவை பார்வோன் கொலை செய்ய வகை தேடுறான். ஏன்னா இவர் எகிப்தியனை கொண்டு போட்டார், அது தெரிஞ்சு போச்சு, சகோதரன் அடித்தான்னு சொல்லிட்டு. அதனால் பார்வோன் மோசையை கொலை பண்ண வகை தேடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, மீதியான் தேசத்துக்கு தப்பிச்சு போயிடுறாரு. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசையை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது 17ஆம் வசனம். அப்பொழுது மேய்ப்பர்கள் அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். 7 குமாரத்திகள். மீதியான் தேசத்து ஆசாரியன் அவருக்கு 7 பெண்ணுங்க. அந்த 7 பெண்ணுங்க தகப்பனோட ஆடுகளுக்கு தண்ணி காட்டும்படி அங்கே தண்ணி மொண்டு தொட்டியில் நிரப்புறாங்க பாருங்க. 17ஆம் வசனம். அப்பொழுது மேய்ப்பர்கள் வேற ஆளுங்க அவர்களை துரத்தினார்கள். ஆனால் மோசே பாருங்க அங்கே துறவண்டையில் உட்கார்ந்துருந்தா இல்லையா, தண்ணீர் துறவண்டையில் தான் அது. எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவங்க ஆடுங்களுக்கு தண்ணி காட்டுறாரு. அப்போ இவங்க ஆடுங்களுக்கு எப்போவுமே தண்ணி காட்ட லேட் ஆகும், மற்றவங்க வந்துடுவாங்க, இந்த மாதிரி காலதாமதம் ஆகும்ன்றதால வீட்டுக்கு சீக்கிரம் போகும்போது அவங்க அப்பா கேட்குறாரு, ஏன் நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு தப்பி விட்டு எங்களுக்கு தண்ணி கொடுத்து ஆடுங்களுக்கும் தண்ணி காட்டினாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உடனே அவர் கேட்குறாரு, அவன் எங்கே, அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன, போஜனம் பண்ணும்படிக்கு அழைத்து வாருங்கள்னு சொல்கிறார். போய் சாப்பிட கூப்பிட்டு வாங்க, இப்படி ஒரு உதவி பண்ணாலே நீங்கள் ஏன் கூட்டிகிட்டு வரலை, எங்கே அவருன்னு சொல்லி கேட்டு போய் சாப்பிட கூட்டிகிட்டு வாங்கன்றார். வந்த பிறகு பாருங்கள் அடுத்து 21ஆம் வசனம். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போரால் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். போற இடத்துல ஆண்டவர் கரெக்டா அது அந்த நேரத்தில் எல்லாம் நடக்குது. இவர் தேசம் விட்டு தேசம் போனா கூட அங்க ஆண்டவர் இரக்கம் கிடைக்கும்படி, ஒரு அடைக்கலம் கிடைக்கும்படி செய்யறாரு பாருங்க. திருமணமே நடக்கும்படி பெண்ணை கொடுக்குறாரு அவர், சிப்போரால் என்ற பேர் கொண்ட பெண்ணை. அதுக்கப்புறம் அவருக்கு பிள்ளை பிறகுது, எல்லாம் நடக்குது. சில காலம் போன பிறகு எகிப்து ராஜா மரித்த பிறகு இந்த இஸ்ரவேல் புத்தர் அடிமைத்தனத்துல தான் 23ஆம் வசனம். எகிப்து ராஜா செத்துடுறாரு இல்லையா. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் புத்தர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. சில சமயங்கள் அப்படிதான் பாருங்க. நாம புலம்பல், நம்மளுடைய அழுகை, நம்மளுடைய கண்ணீர், நம்மளுடைய வேதனை, இதெல்லாம் நம்ம சொல்லி தெரியணுன்றதில்லை, ஆண்டவர்கிட்ட முறையிடாமையே தெரியும். ஆனா அவங்க முறையிடுறாங்க பாருங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவசன்னிதில். நாங்க ஏன், எங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், நாங்க ஏன் இப்படி நல்லா தானே இருந்தாங்க. ஏன்னா அவங்க அடிமைத்தனத்துல இல்லை பாருங்க, நல்லா வாழ்ந்தாங்க கானான் தேசத்துல. கானான் தேசத்துலேருந்து யோசேப்பு இங்க வந்த பிறகு அந்த சந்ததி இங்க பெருகிட்டாங்க. யோசேப்பு வந்தார், அவங்க தகப்பன் வந்தார், அவங்க குடும்பங்க வந்தது, உறவுகள் அப்படியே இந்த தேசத்தில் அவங்க பெருகிட்டாங்க. அதனால வந்த பிரச்சனை இது. திரும்ப ஏன்னா ஆண்டவரோட மகிமை விளங்கும்படி எல்லாம் நடக்கணும் இது. அதனால இன்னொன்று இவங்களும் பெருகணும், இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகணும். ஏன்னா பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அதனால பெருகதான் பண்ணுவார், பெருக பண்ணுவேன்னு சொல்லுவார். அந்த வாக்குத்தத்தம் மாறாது பாருங்க. அதுதான். அதுக்கப்புறம் பாருங்க, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும், ஏன்னா இவங்க இந்த முறையிட்டே இருக்காங்க பாருங்க. அடிமைத்தனத்தில் இவங்க கஷ்டப்படுறது, இவங்களுடைய வேதனையை முறையிட்டே இருக்கும்போது ஆண்டவரோட சன்னதிக்கு போயிடுச்சு. ஏற்கனவே ஆண்டவர் இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ரெடி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான்
ஆண்டவருக்கு இவங்க முறையிடுற சத்தம் வருது. அப்புறம் பாருங்க என்ன நடக்குது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அதான் சொன்ன பார்த்தீங்களா, உடன்படிக்கை. அதான் உடன்படிக்கை. ஏன்னா ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு. அதுக்கப்புறம் ஈசாக்கு கிட்ட சொன்னார், யாக்கோபு கிட்ட சொன்னார், யோசேப்பு கிட்ட. அப்படிதான் பண்ணு பெருகிட்டாங்க. இங்க இந்த பெருகினது தான் இது. அந்த வாக்கு தத்துவம் நான் பெருக பண்ணுவேன்றது உன்னோட அவ்வளவுதான். உன் வம்சத்தை நான் சொல்லிட்டேன்ப்பா, நான் பெருக பண்ணிட்டேன், அவ்வளவுதான். உன் வம்சம் எத்தனை வம்சம், பிள்ளைகளையும் அதுக்கு அவங்க பிள்ளைகள் நீங்க பார்த்தாச்சு, அதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லல பாருங்க. அவர் சொல்ற வம்சம் வேற, அவர் சொல்ற சந்ததின்றது வேற. சந்ததி தலைமுறை உங்க வம்சம் அழியாது, உங்க சந்ததி அழியாது, உங்க சந்ததி என்னைக்கும் நிலைக்கும். அதான் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஏன்னா கடற்கரை மணலை போலன்றதை பாருங்க, வானத்து நட்சத்திரங்களை போலன்னு பாருங்க. வானத்து நட்சத்திரங்களை நம்மளால எண்ண முடியாது. அதே தான், அப்படிதான் பண்றாரு, நடத்துறாரு பாருங்க. அதுக்கப்புறம் தேவன் இஸ்ரவேல் புத்தரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தறினார். ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா நமக்கு என்ன நடக்கும், என்ன பிரச்சனை வரும், நாம அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோன்றது வேற. அவர் அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, நமக்கு வர பிரச்சனைக்கு முன்கூட்டியே நமக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றது தெரிஞ்சு முன்கூட்டியே அதுக்கு திட்டமிடுறாரு. அவர் எவ்வளவு ஒரு வல்லமையான தேவன், எவ்வளவு ஒரு இரக்கமான தேவன், எவ்வளவு ஒரு அன்பான தேவன் பாருங்க. ஏன்னா இவங்க முறையிட சத்தம் இப்பதான் கேட்குது. ஆனா மோசே அவர் முதல்ல சூஸ் பண்ணி பார்வோன் வீட்டில் வளரும்படி நடத்தினார். அவரும் ஏன்னா அவர் கரெக்டா பாருங்க, வளர்ந்துட்ட பிறகு நமக்கு ராஜ வாழ்க்கை கிடைச்சிச்சு. நிறைய பேர் அப்படிதான், அவங்க கூட பிறந்தவங்க குடும்பம் அவங்க எப்படின்னா போட்டோம், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கா, நம்ம வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு போறான்னு இருக்காங்க. இப்பயும் இருக்காங்க. சொந்த உடன்பிறப்புகளை கூட கண்ணெதிர்க்க கஷ்டப்பட்டு இருக்கவங்கள கூட கவனிக்காம போறவங்க இருக்காங்க. சொந்த தாய் தகப்பனை கவனிக்காதவங்க இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கவங்க அந்த காலத்துல இல்லை, இந்த காலத்துல சொந்த சகோதரன் சகோதரி குடும்பம் உறவு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இருந்தா கூட, இவங்க வசதி வாய்ப்போடு இருந்தா கூட இவங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்தா அவங்க எங்க ஏதாவது கேட்டுருவாங்களோ, ஏதாவது உதவி கேட்டுருவாங்களோ, தொந்தரவு பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தால ஒதுங்கி போயிடுவாங்க. அவங்க வரைக்கும் நல்லா இருக்கணும். ஆனா மோசே பாருங்க, பார்வனுடைய குமாரத்திக்கு மகனாவே ஆயிட்டாரு. ஏன்னா அந்த வசனத்துல சொல்றாங்க பாருங்க, 10ஆம் வசனத்துல அவங்க தான் பேர் வைக்கிறாங்க. அவளுக்கு அவன் குமாரனானான், அவன் அவளை ஜனத்திலிருந்து எடுத்தேன் என்று அவங்க தான் பேர் வைக்கிறாங்க. அதனால குமாரன் ஆயிட்டாரு, பார்வனுடைய பேரன் ஆயிட்டாரு. அவரு பார்வனுடைய மகளே சொந்த மகனா பேர் கொடுத்து அவங்களே வளர்க்குறாங்க. அரண்மனையில ராஜபோகத்துல வாழ வேண்டிய ஒருத்தர். ஆனா பாருங்க, ஆண்டவர் சூஸ் பண்ணவர். அதனால அவர் கரெக்டா அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதிசயமான புத்தகம், நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புத்தகம். நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வாஞ்சியோடு இருக்காருன்றதை நமக்கு அறிந்து கொள்ளக்கூடிய, மனக்கண்ணை திறக்கக்கூடிய புத்தகம் இது. வேத வசனத்தை தியானிச்சு வாசிப்போம். ஆண்டவர் தர சமாதான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைய வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.